இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தூதர்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்பதாக செய்தி கொடுக்கும்போது லூசிஃபர் என்ற தூதரை குறித்து, தள்ளப்பட்ட தூதனை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தினத்தில் என்னென்ன தூதர்கள் இருக்காங்கன்னு ஒரு சில தூதர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது தெரிந்து வைப்பது மிகவும் அவசியம். அது மனுஷருக்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூமியை படைப்பதற்கு முன்னாலேயே கர்த்தர் தூதர்களை படைத்தார் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படி படைக்கப்பட்ட போது அந்த தூதர்கள் நிறைய, இத்தனை தான் தூதர்கள் கணக்கிட முடியாது. பல கோடிக்கு மேலே தூதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தூதனும் நல்ல பலசாலியாக ஆண்டவர் படைச்சிருக்கிறாங்க. நம்ம வேத வசன ஆதாரத்தின்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு தேவதூதனும் 1,85,000 பேரை ஒரே இரவில் கொல்லக்கூடிய அளவுக்கு, அத்தனை அளவுக்கு அவருக்கு ஒரு பலன் உண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் ஒரு சில வேதாகம குறிப்புகளை நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய குணாதிசயம் எப்படின்னா, தூதர்கள் திடீர்னு தோன்றுவார்கள், திடீரென்று மறைந்து போவார்கள், திடீரென்று சொப்பனத்தில் தரிசனம் கொடுப்பார்கள். இதெல்லாம் தூதர்களுடைய தோன்றுதல். அப்படி நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலேருந்தே நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆபிரகாம் ஒரு நாள் இருக்கும்போது அங்கே 3 புருஷர்கள் வந்தார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கோம். 3 புருஷர்கள் இந்த 3 தூதனை தான் குறிக்கும். அது அவங்க சாதாரணமாக ஒரு 3 புருஷர்கள் வந்த மாதிரி ஆட்களுக்கு உடனே சாராட்ட சொல்லி சமைச்சு எல்லாம் கொடுக்கறத பார்க்குறோம். அந்த இடத்துல நீ இன்னும் அடுத்த வருஷம் இதே காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று சொல்லி அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. இது தேவ வார்த்தைகளை இந்த தூதர்கள் சொல்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே சாரால் அதை நகைக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதுக்கு பிறகு இந்த தூதர்கள் என்ன செய்வாங்க, சோதோம் கொமோரா பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொல்லி அங்கே அது ரொம்ப அந்த சோதோம் கொமோரா பட்டணம் கெட்டு போயிருக்குன்னு சொல்லி லோத் அங்கே இருக்கிற இடத்துக்கு போகிறதையும் அந்த தூதர்களிடத்தில் ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீதிமன்றமாவது காப்பாற்றப்படுமா அந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குற சம்பவத்தை பார்க்கணும். அந்த சம்பவத்தில் புருஷராக செயல்படுறாங்க. யாரு? இந்த தூதர்கள் புருஷராக செயல்பட நம்ம பார்க்க முடியும். இதே போல தான் வேதத்தில் இன்னும் நிறைய இடத்துல பார்க்குறோம். தானியேல் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களையும், அதாவது ஒரு முறை தானியேல் வேண்டுதலோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு முழங்கால் படி இட்ட உடனே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஆண்டவருடைய சமூகத்தில். அப்பொழுது அங்கிருந்து பதில் கிடைக்குது. பதிலை கொண்டுட்டு ஒரு தூதன் வருகிறான். ஆனால் அந்த பதிலை தானியேலுக்கு கிடைக்காத வண்ணமாக இன்னொரு தூதன், இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் அதிபதினு போட்டிருக்கோம். அந்த உலகத்தின் அதிபதி அதை தடுக்கிறான், அந்த செய்தியை கொண்டு வர விடாம தடுக்கிறான். அந்த நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு தூதன், அது பிரதான தூதன் மிகாவேல் என்று பெயர். இந்த மிகாவேல் தூதன் அந்த வந்த தூதனோடு கூட செய்தியை கொண்டு வந்த தூதனுக்கு இடையூறாய் இருந்த தூதனோட சண்டையிட்டு மேற்கொண்டு அப்புறமா அந்த செய்தி தானியேலுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்போ இதில் செய்தியை கொண்டுட்டு ஒரு தூதன் வருகிறான், இன்னொரு தூதன் பிரதான தூதன் ஆகிய மிகாவேல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல இன்னும் வெளிப்பற்றல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும். அப்போ மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும், ஒரு தூதன் இல்ல, ஒரு கூட்ட தூதர்கள், சரியா? அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இந்த வலு சர்ப்பம் யாரு? அதான் அந்த தள்ளப்பட்ட லூசிஃபர் என்ற வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும், பார்த்தீங்களா? விழத்தள்ளப்பட்ட அந்த வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் என்ன யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலையும் 2 தூதனை குறித்து பார்க்கிறோம். ஒன்று மிகாவேல், ஒன்று அந்த வலு சர்ப்பம் என்கிற அந்த பழைய லூசிஃபர் பற்றி நம்ம பார்க்க முடியும். இதே போல யூதா பகுதியில் ஒரு 9ஆம் வசனத்துல கூட ஒரு பகுதி ஒரு சம்பவம் வரும். என்ன சம்பவம்னா, மோசையை ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நீ கானான் தேசத்தை பார்க்க முடியும் உன்னால, ஆனா நீ கானான் தேசத்துக்குள்ள நிச்சய முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க.
அந்த சம்பவத்துல சொல்லும் பொழுது அதே போலதான் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். இவரு அப்படி சொன்ன மாதிரியே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தாச்சு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? அப்ப அடக்கம் யார் பண்ணுவா? கர்த்தர் தான் பண்ணிருந்தாருன்னு இங்க போட்டிருக்கு. ஆனா கர்த்தருக்கு என்னைக்குமே தூதர்கள் தானே பணிவிடை செய்வாங்க. தூதர்கள் பணிவிடைகள் செய்யற ஒரு ஆவிகள். அப்பவும் அந்த இதுக்குள்ள ஆதாரம் பின்பகுதியில யூதா பக்கத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த மோசேயின் சரீரத்தை தூதன் கொண்டு போகும்போது எதிர பிசாசனை தடுக்கும் போது அதை அந்த பிசாச தூஷணம் சொல்ல முடியாதபடிக்கு தூசிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த தூதன் அதை சத்தம் போட்டு அங்கேயும் அந்த தூதன் தான் அதை அடக்கம் பண்றதாக பின்பகுதியில பாக்குறோம். இங்க அதை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த வேலை செய்தது யாருன்னா அது தூதன் தான் அந்த வேலையை செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி நிறைய தூதர்கள் உண்டு. அதே போல புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், காப்ரியேல் தூதனை குறித்து பார்க்கிறோம். காப்ரியேல் தூதனுடைய செய்தி என்ன? செய்தி கொண்டு வருபவர். இந்த தூதனுக்கு செய்தி கொண்டு வருவாங்க. யாருக்கு? கன்னி மரியாளுக்கு அவர் தோன்றாரு. அதே மாதிரி எலிசபெத் அம்மாவோட கூட பேசுறாங்க. பார்த்தோம் இல்லையா? மத்திய பகுதிகளில், சுவிசேஷ பகுதிகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியை கொண்டு வர தூதன் காப்ரியேல் தூதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்போ தூதர்கள்ல செய்தி கொண்டு வர ஒண்ணு, அப்படி இப்படி நிறைய தூதர்கள் ஒவ்வொரு ஆண்டவர் சொன்னா தான் அவங்க மேற்படி செய்ய முடியும். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை காத்துக்கொள்வார் ஏந்திக்கொள்வார்னு சொல்றதுல இதெல்லாம் தூதர்களை விட்டு அவர் நம்மளை வழி நடத்துற விதத்தை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம், அதாவது ஒரு தூதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் ஆகிய நானே இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் யோவான் எழுதின விசேஷம். ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அதை கண்டதை எழுதி வைத்தது யோவான். யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி பாதத்திலே விழுந்தேன். இங்க பாருங்க, அவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான அந்த நாளில் முதல் வசனத்தில் பார்க்கணும். அந்த நாளில் தூதனானவன் இவரை அப்படியே கொண்டு போய் இனி நடக்கக்கூடிய சம்பவிக்கிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தி காட்டும் பொழுது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த தூதனை பார்த்து வியந்து இவ என்ன செய்தாங்களாம்? காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். அப்போ ஒரு மனிதன் தூதனை தன்னிலும் பெரியவனாக நினைத்து விழுகிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த தூதன் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவரோடும் கூட, பார்த்தீங்களா, நம்மளே சேர்த்திருக்கு. இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கை கொள்றாங்களோ, ஊழியம் செய்யறாங்களோ எல்லாரோட கூட நானும் ஒரு ஊழியக்காரன், அதனால நீ தேவனை தொழுது கொள் என்றான். அதாவது என்னையெல்லாம் நீ தொழுது கொள்ள வேண்டாம், நீ யாரை தொழுது கொள்ளணும்? கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவர் தான் தெய்வம், என்னென்று வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் தான் தெய்வம், அவரை நீ தொழுதுகொள், என்னை நீ தொழுத நான் ஒன்னே போல ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில ரொம்ப அருமையா நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலத்துல பார்ப்போம்னா நம்ம வசனங்களை படிக்கிறோம், தியானிக்கிறோம், எவ்வளவுக்குள்ள ஜனங்கள் அதை இருதயத்திலே ஊன்றி படிக்கிறாங்களோ தெரியவில்லை. ஏனென்றால் அநேக இடங்களிலே பார்க்கிறோம், இந்த தூதனுக்கு மிகாவேல் என்கிற தூதனுக்கு நிறைய ஆலயங்கள்லாம் ஒவ்வொரு இடங்களிலையும் கெட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சப்பரம் தூக்கி ஒரு விழா போல கொண்டாடி, இதெல்லாம் தேவன் விரும்புகிற காரியமே அல்ல. நம்ம பழைய ஏற்பாட்டை கூட பார்க்குறோம், மோளகு ரம்பங்கள் எல்லாம் நீங்க இந்த இதுல சப்பரங்களை தூக்கிட்டு அறையிறீங்களே அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டு கேட்கிறாரு. அப்ப சப்பரம் தூக்குறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா இந்த தூதனை தேவனிலும் மேன்மையாக நினைக்கிற போய் தான் அந்த தூதனுக்கு ஒரு என்ன செய்யறாங்க,
ஒரு ஆலயங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் வழிபாடுகள் நடந்துட்டு இருக்குது. இது ஒரு அருவருப்பான செயல். இப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ஒரு கூடாத காரியம் என்று இந்த வேத வசனத்தின் மூலம் தெளிவமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது தூதர்களை ஒரு சில தூதர்களுடைய செயல்பாட்டை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் யாரு, தூதர்கள் யாருன்னு பார்த்தோம். கர்த்தர் கட்டளையிட்டால் மட்டுமே தான் தூதர்கள் இங்கே செயல்பட முடியும் என்கிற உதாரணத்தையும் நம்ம பார்த்தோம். அதனால உலகம் செய்கிறதுன்னு நம்ம சொல்லி நம்ம எல்லாருமே விழுந்து விடாதபடிக்கு அப்படிப்பட்டவங்களை காணும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து செல்வது மிகவும் அவசியம். எடுத்து சொல்லுங்க. கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அதுவும் பாவத்தின் நிமித்தம் ஜனங்கள் வர தடையா இருக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நாளிலும் கூட தந்த இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி.